குழந்தைங்க ஃபேமிலியெல்லாம் வெளியே போயிருக்கிறாங்க, ஷாப்பிங் எங்கேயோ வெளியே போயிருக்கிறாங்க, வீட்டில் யாருமே இல்லை. இவங்க வந்து ஒரு பெரிய கலவரம்லாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாக்கா வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து ஆசை வார்த்தை காமிச்சு 50,000 அழகாக ஆட்டையை போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இது எவ்வளோ தெளிவாக ட்ராப் பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்க வீட்டில் ஃபேமிலி இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து போயிருக்கிறான். ஸோ அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, எப்படி செய்கிறாரு, எவ்வளோ மணிக்கு தூங்குறாரு, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, எவ்வளோ அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, வீட்டில் யாரெல்லாம் கெஸ்ட்டுங்க வராங்க போகிறாங்கன்றது எல்லாமே அப் டு டேட்டு இந்த ஹீரோயின் ஸ்ரீதேவி யாரையோ தனியால் வச்சு ட்ராக் பண்ணியிருக்கிறாங்க. இவரோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை இவரை ட்ராக் பண்ணி தான் இவரை ஹனி ட்ராப்பில் சிக்க வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவர் சுதாரிச்சிட்டார். யார்? நம்ம ஹீரோ ராகேஷ் வந்து ரொம்ப தெளிவாக சுதாரிச்சிட்டார். ஸோ நம்ம ராகேஷ்க்கு இந்த மாதிரி பணம் கொடுத்து 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 எக்கச்சக்கமான பேர்டன் ஆகிப்போச்சு. அவர் மனசுலேயே ஒரு பயம் வந்துடுச்சு. அவருக்கு ஆல்ரெடி கிட்டத்தட்ட சூசைட் பண்ணிக்கிற நிலைமைக்கு அவர் இறங்கி போயிட்டார். அது மட்டும் இல்லை, அவரோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸும் ரொம்ப கீழே இறங்கி போயிடுச்சு. ஏன்னா பணம் வர லாபத்தெல்லாம் எடுத்து எடுத்து இந்த ஸ்ரீதேவி ஹீரோயினுக்கே செலவு பண்ணிட்டார் இல்லையா, வீட்லேயும் பதில் சொல்லணும் இல்லையா, ஏன்னா பணம் சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு, அவர் கையில் பணம் புழங்கலை. உடனே என்ன பண்ணுறாரு இவர், நம்ம ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம மறுபடியும் ராஜஸ்தானே போயிடலாம், நம்ம ஃபேமிலியை நம்ம அங்கேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம், சும்மா இங்கே பெங்களூரில் நம்ம இருக்கிறது வேண்டாம் அப்படின்னு இவர் வந்து பேக்கப் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிவிட்டு குழந்தையோட டிசி வேணும் இல்லை, ஏன்னா அங்கே போய் ஸ்கூலில் சேர்க்கணும் இல்லையா, உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னோடய குழந்தையோட டிசி வேணும், நாங்கள் வந்து ஊருக்கு நாங்கள் அங்கேயே போய் செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டோம், ஃபேமிலி டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ராகேஷ் அவர்கள். உடனே ஹீரோயின் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஐயோ அந்த டிசிஷன்லாம் எடுக்காதீங்க, ஏன் நீங்கள் இந்த டிசிஷன்லாம் எடுக்கிறீங்க, வாங்க நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா தரேன், இதுக்கு மேலே உங்கள்கிட்ட எந்த பணமும் நான் கேட்க மாட்டேன், நீங்கள் தைரியமாக வாங்க, பொண்ணு அப்பப்போ நம்ம குழந்தைங்களை அப்பப்போ வேறு ஸ்கூலுக்கெல்லாம் மாற்றிட்டு இருக்கக்கூடாது, அவங்க படிப்பு கெட்டு போயிடும், நீங்கள் வாங்க நம்ம உட்காந்து பேசிக்கலாம் ஆஃபீஸ் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி படத்தில் கூப்பிட்ற மாதிரி ஆஃபீஸ் ரூமுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க நம்ம ஹீரோயினி ஸ்ரீதேவி, பிரின்சிபல் மேடம். ஸோ இவரும் நம்பி ஏதோ ஒன்று பேசுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கிறாரு தன்னோட அந்த லேடியோட ஆஃபீஸ்க்கு. ஸோ உடனே ஆஃபீஸ் ரூமுக்கு போயிருக்கிறாரு. இந்த தடவை ஆஃபீஸ் ரூமில் ஸ்ரீதேவி பிரின்சிபல் மேடம் மட்டும் இல்லை, 2 ரவுடிங்களும் அவங்க கூட இருக்கிறாங்க உள்ளார. ஒருத்தன் பேர் வந்து சாகர், அவனுக்கு 28, இன்னொருத்தன் பேர் வந்து கணேஷ், அவனுக்கு வயசு வந்து 38. சாகர்ன்ற மேலே ஆல்ரெடி பெரிய கேஸ் இருக்குது, அவன் 1ஆம் நம்பர் ரவுடி, சரிங்களா, இதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இவங்க 2 பேர் உள்ளே இருக்கிறாங்க. தலைவர் உள்ளே போகிறாரு, ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு ஆஃபீஸ் ரூமில். உடனே ஹீரோவை வந்து ஷர்ட்டை பிடிச்சி கை காலெல்லாம் பின்னாடி கட்டி லாக் பண்ணுறாங்க. அது ப்ரீ ஸ்கூலில், இந்த ஸ்கூல் நடத்தக்கூடிய ப்ரிமசஸ்குள்ளேயே, அதுவும் தன்னோட ஆஃபீஸ்க்குள்ளேயே ஸ்ரீதேவி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு நீலாம்பரி மாதிரி அவனை முட்டி போட வச்சு கையை பின்னாடி கட்ட வச்சு அவரை ட்ராப் பண்ணுறாங்க. ட்ராப் எதுக்கு பண்ணுறாங்க? பெரிய அமௌண்ட்டுக்கு, சின்ன அமௌண்ட்டு கிடையாது, கிட்டத்தட்ட 1 கோடிக்கு டிமாண்ட் வைக்கிறாங்க. அந்த இடத்துல 1 கோடிக்கு டிமாண்ட் வச்சாங்க இல்லையா, இவரால் அவ்வளோ பணத்தை புரட்ட முடியல. அது மட்டும் இல்லை, இத்தனை நாளாக இதுக்காக தான் நீ பழகிருக்கிறியா என்கிட்டன்னு அந்த செகண்டில், அந்த நிமிஷத்தில் தான் அவருக்கு உணர்ந்திருக்கு, தன்னோட குடும்பத்தை விட்டு, தன்னோட குழந்தையை விட்டு, தன்னோட மனைவியை விட்டு நான் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்கிறேன் அப்படின்னு. இதுக்காக தான் சொல்கிறது அழகில் மயங்கி போகிறது அப்படின்னு. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, இந்த ஃபில்டர் போட்டு பெண்கள் அழகாக, சில பேரை சொல்கிறேன், தயவுசெய்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, சில பெண்கள் இப்போ கூட ஆபாசமாக வீடியோ பண்ணக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய ஆண்கள் வந்து தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கிற நிறைய பேரோட லைஃப்பை கெடுக்கக்கூடிய நிறைய பெண்கள் இப்போயும் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஆண்களை இதுக்கு பலிகடா ஆகுறாங்க. ஆண்கள் மட்டும் இல்லை, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் கூட நிறைய பேர் வந்து பலிகடா ஆகிட்டு இருக்கிறாங்க, இந்த ஹனி ட்ராப்பில் சிக்கிட்டு இருக்கிறாங்க. எனிவே வில் கம் டு த சப்ஜெக்ட். ஸோ இவர் கையில் அவ்வளோ பணம் புரட்ட முடியல. உடனே என்னால் 1 கோடி பணத்தை புரட்ட முடியாது, உடனே என்னால் பணத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியாது, நான் யாராவது என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்கணும், இல்லைனா என்னோடய அசெட்ஸ் எதனா நான் சேல் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கணும், இல்லைனா நான் என்னால் கண்டிப்பாக இவ்வளோ பணம் நீங்கள் இங்கேயே என்னை உட்கார வச்சுட்டு கேட்டிங்கன்னா என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு 50 lakhsக்கு டிமாண்ட் வந்திருக்கிறார். 1 கோடி கொடுக்க முடியாது, என்னால் ஒரு 50 lakhs வரைக்கும் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசிட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இருக்கிறத அந்த இடத்துல இருக்கிற பணம், கையில் இருக்கிற பணத்தை கொடுத்துருக்கிறாரு. கடைசியில் அவன் கையில் இருந்த பணம் 1,90,000. அது மட்டும் இல்லை, நான் கேட்ட இந்த 1 கோடியிலேருந்து 50 லட்ச ரூபாய் பணம் எங்களுக்கு வரலன்னா
நீ உயிரோடு இருக்க மாட்டே, உன்னை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தையும் விட்டு வைக்க மாட்டோம், அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறாங்க இந்த சாகர். ஸோ உடனே இவன் சரி ஓகே, என் கையில் இருக்கிற பணத்தை 1,80,000 நீங்கள் 1,90,000 வாங்கிக்கிங்க, என்னை விடுங்க, நான் போயிட்டு கண்டிப்பாக பணத்தை எதனா புரட்டி உங்களுக்கு கண்டிப்பாக நான் செட்டில் பண்ணிடுறேன், எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு ஒரு நடிப்பு போட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்க்குறாரு. பட் இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஸ்ரீதேவி ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நம்மளுக்கு அப்பப்போ பணம் கொடுத்துக்கிறான், கேட்கும் போதெல்லாம் நம்ம லட்சமாக கொடுத்துருக்குறானே, கண்டிப்பாக இந்த வாட்டியும் பணத்தை எடுத்துன்னு வந்து கொடுப்போம் அப்படின்னு நம்பிக்கையில் இவங்க வெளியே அனுப்புகிறாங்க. இவர் வெளியே போன பிறகு தான் நம்ம ஸ்ரீதேவி ஹீரோயினுக்கு பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. இவர் வெளியே போகிறாரு. வெளியே வந்த உடனே வெளியே வந்தவர் இன்னும் அந்த பயம் பீதியிலே தான் இருக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து இந்த பிரச்சனையை உள்ளுக்குள்ளேயே முடிச்சிடலாம், நம்ம மனைவி வரைக்கும் தெரியறது வேண்டாம், ஒய்ஃப் வரைக்கும் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 7 லட்ச ரூபாய் புரட்டி கையில் கொடுத்துருக்கிறாரு. இந்த 7 லட்ச ரூபாய் கையில் புரட்டி கொடுத்து கொஞ்சம் அப்படியே நிம்மதியாக இருந்திருக்கிறார், உசுறு விட்டு ஓகே இவங்க எந்த டார்ச்சரும் பண்ணலை அப்படின்னு. இந்த 7 லட்ச ரூபாய் கொடுத்து ஆன பிறகு மீண்டும் இந்த கணேஷும் இந்த சாகரும் 2 பேரும் அப்பப்போ ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த பயத்திலேயே இருந்திருக்கிறாரு இவர். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, கடைசியில் இந்த ஸ்ரீதேவின்ற மூதேவி இருக்கு இல்லையா, இந்த மூதேவி வந்து நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே பாருப்பா, நீ கொடுத்த பணம் 7 லட்ச ரூபாய் கொடுத்த, அதில் 5 லட்ச ரூபாய் வந்து கர்நாடகாவில் இருக்கிற முன்னாள் ஏசிபிக்கு ஒரு ஆளுக்கு நாங்கள் 5 லட்ச ரூபாய் செட்டில்மெண்ட் பண்ணோம், அந்த பணத்தை அவருக்கு கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம். மிச்சம் இருந்த 2 லட்சத்தில் கணேஷ்க்கு 1 லட்சம் கொடுத்துட்டேன், சாகருக்கு 1 லட்சம் கொடுத்துட்டேன். இப்போ என் கையில் சுத்தமாக பணம் இல்லை, இப்போ எனக்கு பணம் அர்ஜென்ட்டாக வேணும், இல்லைனா என் ஆளுங்க மறுபடியும் உங்கள் வீட்டு வரைக்கும் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்கன்னு ஒரு பயத்தை கிளறி விட்டுட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராகேஷ் அவர்கள் ரொம்ப பீதியில் உட்காந்துட்டார். என்ன தான் பண்ணுறது, என் கையில் சுத்தமாக பணம் இல்லை, மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி பணம் கேட்டுட்டு இருக்கிறாங்களே, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ராகேஷ் அவர்கள். இது முன்னாலேயே யோசிச்சிருந்தாக்கா இன்னைக்கு இந்த அளவுக்கு லட்சக்கணக்கில் பணம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குடும்பத்தில் நிம்மதியை இறந்து இப்படி ஒரு அனாதையாக உட்காந்து என்ன பண்ணுறது, எப்படி என்ன எந்த ஆங்கிளில் நம்ம யோசிக்கிறதுனே தெரியல, திருடனுக்கு தேளு கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் நம்ம ஹீரோ ராகேஷ் அவர்கள். ஆனால் நீலாம்பரி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு, ஏன்னா போலீஸ் சப்போர்ட்டெல்லாம் வந்திருக்குல்ல. ஸோ இங்கே ஏசிபி யார் எப்படி வந்தார் அப்படின்னு இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் சிசிபி சென்ட்ரல் கிரைம் ரிப்போர்ட்டில் தான் தெரிய வருது. இங்கே புதுசாக ஒரு ஏசிபியும் இவங்க கூட காண்டாக்டில் இருந்திருக்கிறாங்கன்னு. ஏசிபி எப்படி காண்டாக்ட் வந்தாங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த பண மாற்றங்களுக்காக உள்ளே வந்த நபர் கிடையாது. ஆல்ரெடி ஏசிபி அவர்களுக்கும் நம்ம ஹீரோயின் ஸ்ரீதேவி அவர்களுக்கும் காண்டாக்ட் இருந்திருக்கு, நல்லா அவங்களும் அந்யூன்யமாக ஜாலியாக இருந்திருக்கிறாங்க. அப்போது இவங்க செய்கிற இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், இந்த ஹனி ட்ராப்ஸ்க்கெல்லாம் இவர் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறாரு ஏசிபி. ஸோ 7 லட்ச ரூபாய் கொடுத்துட்டேன், இது எல்லாத்தையும் நான் பிரித்து கொடுத்துட்டேன்னா பேலன்ஸ் ஒரு 8 லட்ச ரூபாய் பெண்டிங் இருக்குல்ல தம்பி. அப்படின்னா 50 லட்ச ரூபாய் கேட்ட இடத்துல இவங்க ஒரு 15 லட்சத்துக்கு ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் நடந்திருக்கு இல்லையா. இந்த 15 லட்சத்தை எப்படியாவது வாங்கி நம்ம கையில் போட்டுக்கலாம், 50 லட்சம் வரும்போது வரட்டும் அப்படின்னு இவங்களோட கணிப்பு. ஸோ இந்த 7 லட்ச ரூபாய் ஒரு வாட்டி வாங்கிட்டாங்களா, இப்போ 8 லட்ச ரூபாய் பெண்டிங் இருக்குது. வாங்கினது எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நீ இந்த 8 லட்ச ரூபாய் கொடுத்தா தான் ஏதோ நான் கொஞ்சம் அப்படி உசுறு விட முடியும், எனக்கு கொஞ்சம் பணம் செட்டில்மெண்ட் ஆகிட்டு நானும் நிம்மதியாக இருப்பேன். அப்புறம் உன்னை சம்மந்தப்பட்ட ஒரிஜினல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, உன்னோட வீடியோ, ப்ரைவேட் வீடியோஸ், இதெல்லாம் நான் வெளிவிட்டுட்டு உன் சம்மந்தப்பட்ட வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் அழிச்சிடுறேன், இந்த மேட்டரை இதோட நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம், உன் பொழப்பை தேடி நீ ராஜஸ்தானுக்கே போய் உன் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கோ, என் பொழப்பை வச்சு நான் இங்கே சந்தோஷமாக இன்னும் அடுத்த வேணால் யாராவது நான் ட்ராப் பண்ணி நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்லா என்ன சொல்கிறது, கேட்குறதுக்கு நல்லா இருந்திருக்கு அவருக்கு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஏம்மா இப்போ இவ்வளோ டிமாண்ட் பண்ணி பணத்தை வாங்குறியே, நீ நானும் ஒன்றா ஜாலியாக சுத்தம் போதெல்லாம் என்கிட்ட 1000, 2000, லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் இந்த மாதிரிலாம் பணம் வாங்கினியே, இந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடு, அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்த பிறகு நீ கேட்குற என்னால் 8 லட்ச ரூபாய் புரட்டி மறுபடியும் கொடுக்க முடியும் அப்படின்னு இவர் சும்மா இல்லாமல் வாயை விட்டுடுறாரு. இவர் வாயை விட்ட உடனே இங்கே தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்விஸ்ட்டு. நான் அப்பயே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, முத்தம். இந்த முத்தத்தால் தான் இங்கே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா யார்கிட்ட நீ பணத்தை கேட்குற, நீ கொடுத்த பணம் அன்னைக்கே அந்த கணக்கு முடிஞ்சு போச்சு, அது மட்டும் இல்லை இன்னும் உன் பேரில் கிரெடிட் இருக்குது, அந்த பணத்தை நீ செப்பரேட்டாக இன்னும் ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானே குழம்பி போயிட்டேன், அந்த கேஸ் ரிப்போர்ட்டை படிக்கும்போது நானே குழம்பி போயிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் வந்து
தெளிவாக அந்த எஃப்ஐஆர் காப்பியில் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் உண்மையிலே இது எழுதப்பட்டிருக்கு. ஸோ அங்கே என்ன சொல்கிறா அந்த ஹீரோயின் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ கொடுத்த பணத்துக்கு ஒரு முத்தம், எத்தனை தடவை என்கிட்ட முத்தம் வாங்கியிருப்ப, கிஸ் பண்ணியிருப்பீங்க, லிப் கிஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. இந்த ஒரு முத்தத்தோட காஸ்ட் எவ்வளோனா 50,000 ரூபாய் ஒரு முத்தத்துக்கு. ஸோ அப்போ நீ இத்தனை நாளாக முத்தம் கொடுத்த இல்லையா, நீ கொடுத்த பணத்துக்கும் நீ வாங்கின முத்தத்துக்கும் சரியாக போச்சு அப்படின்னு அந்த இடத்துல கணக்கை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. இந்த ஹீரோயின் ஸ்ரீதேவி வந்து தன்னோட முத்தத்துக்கு வேல்யூ அவங்க பதிச்சிருக்கிறது 50,000 ரூபாய் ஒரு முத்தத்துக்கு. இது கேட்ட நம்ம ஹீரோ ராகேஷ் அவர்கள் அப்படியே மன உடைஞ்சு போயிட்டாரு. நான் கொடுத்த பணம் இந்த வெறிய முத்தத்துக்கு சரி பண்ணியிருக்கிறாளே அப்படின்னு அவரால் எதுவுமே பேச முடியல. அந்த இடத்துல வாயை முடிக்கணும், சைலண்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இதுக்கு மேலே தாங்க முடியல, என்னை இந்த அளவுக்கு மன உடைச்சல் டார்ச்சர் பண்ணுறாங்க, மைண்ட் டார்ச்சர் பண்ணுறாங்க, இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியல அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா, சட்டம் தன் கடமையை செய்கின்ற ஒரு முடிவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. ஜென்ரலாக எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஏமாந்து போயிட்டேன், இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறேன், என்ன இந்த பிரச்சனைலேருந்து மீட்டு கொடுங்க அப்படின்வாங்க. ஆனால் இந்த ராகேஷ் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவங்க ஹிஸ்ட்ரியிலேயே அந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, அந்த ஹிஸ்ட்ரியிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கல அப்படின்னு இந்த ஆண்மகன் யார் ராகேஷ் ஹீரோ போயிட்டு அந்த போலீஸ் காலில் விழுந்து கதறி கதறி தேம்பி அழுகுறாரு. இந்த மாதிரி பிரச்சனையில் நான் மாட்டிக்கினேன், தயவு செய்து என்னை இதிலேருந்து வெளியே எடுங்க, என் வீட்டுக்கு தெரியக்கூடாது, என் ஃபேமிலிக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்ச என்னால் உயிர் வாழ முடியாது, நான் சூசைட் பண்ணிக்குவேன்னு மிரட்டி ஆதங்கத்தோட தன்னோட வெறிகளை கொட்டி தீர்த்து அழுது அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்க நம்ம ராகேஷ் கிட்ட இருந்து. கிட்டத்தட்ட 4 பிரிவுக்கு கீழே இந்த கேஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 144 கிட்னாப்பிங், செக்ஷன் 308 எக்ஸாஷன், செக்ஷன் 352 கிரிமினல் இன்டெம்கேஷன், இத்தனை பிரிவுக்கு கீழே இந்த கேஸை வந்து பதிவு செய்யப்பட்டது இந்த அனி ட்ராப் சார்ந்து. அதுக்கப்புறம் இந்த 3 பேரையுமே போலீஸார் வந்து வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பேருமே யார், ஸ்ரீதேவி, சாகர், கணேஷ். அது மட்டும் இல்லை, ஒரு முன்னாள் ஏசிபி, நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடியே, ஏன்னா அந்த ஏசிபியோட மேட்ரு இங்கே தான் தெரியப்படுத்துகிறாங்க. இந்த கிரைம் ரெக்கார்டில் சொல்லப்படுது, ஏசிபி ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கிறாங்க இந்த ஸ்ரீதேவி கூட. எப்படி இந்த ராகேஷ் இருந்திருக்கிறாங்களோ அதே மாதிரி ஏசிபி வந்து அந்த ஸ்ரீதேவி ஹீரோயின் கூட ரொம்ப அந்யூன்யமாக க்ளோஸாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க நடத்தக்கூடிய இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்கும் பக்கபலமாக போலீஸ் இஷ்யூ ஏதாவது வந்தால் இந்த ஏசிபி தான் வந்து அவங்கள அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி சேவ் பண்ணி விடுறது. ஏன்னா ஆல்ரெடி இவங்க கூட கொஞ்சம் இன்டர்னல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க அழகில் ஆல்ரெடி ஏசிபி மயங்கி போய் கிடக்கிறாரு. ஸோ இவங்க நடத்தக்கூடிய எந்த கிரைமாக இருந்தாலும் அவர் தான் இந்த போலீஸ் சில நம்ம சட்டத்திட்டங்கள் நிறைய இடத்துல ஓட்டை இருக்கு இல்லையா, அந்த ஓட்டையே இவர் தான் ஓப்பன் பண்ணி வைக்கிறது அவங்கள வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு. இப்போ 3 பேருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த 5 லட்ச ரூபாய் வாங்கின ஏசிபி யார், அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு இப்போ அவரை தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிசிபி, கர்நாடகா சிசிபி போலீஸ் வந்து அந்த ஏசிபியை இப்போ ட்ராப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 பேரையும் கோர்ட்டில் இப்போ ஆஜர்படுத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 14 நாள் ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்கிறதுக்கு கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சாகர்ன்ற ஒரு நபரை வந்து ஹைலைட் பண்ணி செப்பரேட்டாக காமிக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். இவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 கேஸில் தேடிட்டு இருக்கிற ஒரு குற்றவாளி. ரொம்ப ரொம்ப சீரியஸான கேஸ் எல்லாம் இவன் சார்பாக செய்யப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 கேஸ் இவன் பேரில் பெண்டிங்கில் இருக்குது. இப்போது செமையாக போலீஸ்கிட்ட மாட்டியிருக்கிறான் இந்த சாகர்ன்றவன். ஸ்ரீதேவி போலீஸார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து இது தடவையாக பண்ண மாதிரி தெரியல, இவங்க நிறைய ஊரில் இந்த மாதிரி பிளான் பண்ணி நிறைய ஆண்களை வந்து ட்ராப் பண்ணி ஏமாற்றிருக்கிறாங்க. இது வரைக்கும் பெண்கள் தான் ஏமாந்து போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஆண்கள் முறையாக ஒரு ஆண்களுக்காக, ஒரு ஆண் மகனுக்காக குரல் கொடுக்கறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ ஒரு ஆண் மகன் இந்த அளவுக்கு ட்ராப் பண்ணி ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க இந்த அனி ட்ராப்பில். ஸோ ஸ்ரீதேவிக்கு இது பொது கேஸு கிடையாது. இந்த மாதிரி இன்னும் எத்தனை ஆண்கள் இந்த பெண்ணால் ஸ்ரீதேவி பெண்ணால் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு கோணத்தில் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இன்னும் அதுவும் விரைவில் இந்த கேஸில் சப்மிட் பண்ணப்படும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸை பார்த்து, ஃபேஸ்புக்கோட ரீல்ஸை பார்த்துட்டு, சோஷியல் மீடியாவில் இந்த மாஃபிங் பண்ண வீடியோலாம் பார்த்துட்டு ஃபில்டர் போட்டு அழகுபடுத்தி இந்த மாதிரி வீடியோவில் தயவு செய்து அனி ட்ராப்பில் போய் மாட்டிக்காதீங்க. இதுதான் ஒரு முன் உதாரணம். யாரும் இந்த ஸ்ரீதேவி தான் ஒரு முன் உதாரணம்.
ஆண்கள் எப்படியெல்லாம் இந்த மாதிரி அணி ட்ராப்புக்குள்ளே விழுந்து சாகுறாங்கன்றது இது ஒரு முன் உதாரணமாக நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி அணி ட்ராப்பு இந்த ஸ்ரீதேவி பண்ண மாதிரி நாமளும் பண்ணக்கூடாது. நிறைய பெண்கள் இப்போது சுதாரிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக போலீஸ்கிட்ட மாட்டுவீங்க, தப்பிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வீடியோவை பார்த்து இல்லை இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை பார்த்து இன்னும் எத்தனை குடும்பத்தை இந்த ஸ்ரீதேவி ஹீரோயின் வந்து கெடுத்துருக்குறாங்கன்றது தெரியல, எத்தனை குழந்தைங்க அனாதையாக நிற்கிறாங்கன்றது தெரியல, எத்தனை ஆண்கள் எங்கெங்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி திரிஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல, எத்தனை பிஸ்னஸ் மேனு இன்னைக்கு நடு ரோட்டில் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இவளால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் நான் எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். இந்த மாதிரி அணி ட்ராப்பில் தயவு செய்து இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க யாரும் பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.